பிவிபி பயலுகடா டேய், இதோ வந்துட்டேன். ஏய் இல்லடா, இங்க வாடா டேய், புடி ஓடு 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 அவனே. ஏங்களா வணக்கம் ஏஜி சோல்ஜர்ஸ். இன்னைக்கான வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பிவிபி ப்ளே பண்ண போகிறோம். பிவிபி. ஸோ பிவிபியா? ஆமாம், பிவிபி தான். பிவிபி யார் கூட ப்ளே பண்ண போகிறோம் தெரியுமா? இவன் வந்துட்டு என்னை ரொம்ப நாளாகவே பிவிபி வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். ஆனால் நான் வந்துட்டு போகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு இப்போ தான் சர்வைவலே பழகிட்டு இருக்கேன். ஸோ இந்த டைமில் எதுக்கு பிவிபி எல்லாம் சரி வேண்டாமேன்னு ஒதுங்கிட்டேன். ஆனால் இவன் ரொம்ப தான் பண்ணுறான். சரி சரி கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு யூடியூப்பில் அங்கே எங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சி நிறைய பிவிபி வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். முக்கியமாக அந்த பிளாக் கேமரோட வீடியோ தான் பார்த்தேன். திரும்ப அதை போட்டு பார்த்துட்டு இப்போ ஒரு ஃபுல் ஃபார்மில் வந்திருக்கேன். இவனை ரெண்டில் ஒரு கை பார்த்துருவான் இன்னைக்கு. வாங்க போகலாம். ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். இந்த ஒரு பிவிபியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 ரவுண்ட்ஸ் இருக்க போகுது. அண்ட் இந்த 8 ரவுண்ட்ஸில் யார் வந்துட்டு அதிகமான ரவுண்ட்ஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு இந்த கேமோட வின்னர். ஆனால் ஒருவேளை 2 பேருமே 4 ரவுண்ட்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா சரி விடுங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஏன்னா நம்ம தான் ஜெயிக்கணும். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசு அடிச்சு காட்டு. வந்துட்டோம். ஓகே, முதல்ல வந்துட்டு நம்ம ரீஸ்பானை செட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ வாங்க. சோலி முடிச்சு. மறுபடியும் வந்துட்டேன். ஓகே, இப்போ இருங்க, மறுபடியும் நம்ம ரீஸ்பானை செட் பண்ணிப்போமா? ஓகே, ரீஸ்பான் செட்டர். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்துட்டு ஆட்டத்துக்கு கிளம்பலாமா? 3, 2, 1 வா. ஸ்பியர் அட்டாக். முதல்ல ஸ்பியர் அட்டாக் போடு. நான் ஆரம்பமே என்னாச்சு? ஓடு. ஐயோ, லைஃப் வேறு அடி வாங்குதே. ஓடு. ஐயோ இரியா, நான் ஃபுட்டு சாப்பிட்டுக்கிறேன். அடி அடிக்காது. என்னாச்சு? நின்றுட்டானா? நின்றுட்டா. ஓடு. இப்போ பாருங்கள், ஸ்வாட் அட்டாக்கு. ஓடி ஒத்த அடி. என்ன வாங்கிட்டு ஓடுறான். அங்கங்கே இன்விசிபிள் ஆகிறான். போட்டு தாக்கு அவனை. ஆனால் இது ஐயோ ஐயோப்பா, என்னங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்கிறான்? ஆஹா, இது சரிப்பட்டு வராதிங்க. ஐயோ ஓடுறான். போடு. இப்போ தான் நல்ல சான்ஸு. ஓடி போய் நம்ம வந்துட்டு அவனை அப்படியே என்ன ஓடிக்கிட்டே இருக்கான். ஸ்பியர் அட்டாக் டைப் பண்ணுவோம். ஸ்பியர். ஆஹா, இது வேஸ்ட்டுங்க. ஸ்பியர் வேஸ்ட்டுங்க. வேஸ்ட்டு. ஓகே, சோடு அட்டாக் போடு அவனை. இன்னைக்கு எங்கே ஓடினாலும் விட மாட்டேன்டா தம்பி உன்னைய. இன்னைக்கு ஒன்று ஓட வந்து ஏன்னா இப்படி போய் அப்படி வரான். போடு. டேய் தம்பி நில்லுடா டேய், ஏன் ஓடுற? பாருங்க நம்ம ஜெயிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நம்ம தான் ஜெயிச்சிட்டோம். ஓகே, இப்போ வந்துட்டு செகண்ட் ரவுண்டு. ஆனால் செகண்ட் ரவுண்டுக்கு முன்னாடி இன்னொரு செட்டிங்ஸ். ஏன்னா அவங்க வந்து பீஸ்ஃபுல்லில் போட்டிருக்கானா. பீஸ்ஃபுல்லில் போட்டனால லைஃப் தானாக ஏறுது. அதனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து பீஸ்ஃபுல் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓடு. இப்போ பார்த்து அடுத்து மறுபடியும் ஸ்பியர் அட்டாக். ஐயோ தப்பிச்சிட்டானே ஸ்பியர் அட்டாக்ல. வர இது நம்மகிட்ட ஸ்டோன் இருக்குல்ல, பயப்படக்கூடாது. நம்ம நின்று அடிக்கணும். நம்ம தான் ஜெயிப்போம். என்னடா இது, நம்ம பின்னாடி போகிறோம். ஷீல்டு அடித்தா தான் பின்னாடி போகிறேனே. இதெல்லாம் நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. டேய் அடி வாங்குடா, ஒரு தடவையாவது அடி வாங்குடா டேய். நான் பரம போயிட்டு முன்ன வரேன். என்ன வர்றானே, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சாப்பிட ஆட்டா பாவி. டேய் அவன் செத்துட்டான்டா. சரி ஓகே, நம்ம எதுக்கும் கவலைப்பட வேணாம். நம்ம வந்துட்டு இப்போ ரவுண்டு 3க்கு போகலாம். அதான் 8 ரவுண்டு இருக்குல்ல, ஒரே ஒரு ரவுண்டு தான் அவன் வின் பண்ணியிருக்கான். பிரச்சனை கிடையாது. நம்ம வந்துட்டு இப்போ ஸ்பியர் அட்டாக். கமான் லெட்ஸ். தப்பிச்சிட்டான். ஸ்பியர் வேஸ்ட்டு தான். நம்ம ஆக்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஐயோ, இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கான். ஸ்வாடு அடி போடு. என்ன இப்படி ஓடுறான்? நானும் மூமெண்ட்டு கொடுத்து பார்க்குறேன். டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் ஒரு தடவையாச்சும் சாவுடா.
என்ன பண்ணுறானோ தெரியலையே. ஐயோ யாவா. ஓடுறாங்க அப்படி ஆயிடுச்சு. செத்துட்டான். ரைட்டு. ஓகே. இப்போ லைஃப் ஃபுல்லாகட்டும். வெயிட் கரோ. இப்போ லைஃப் ஃபுல்லாகட்டும். ஓகே 3 2 1 ஸ்டார்ட். இதா ரவுண்டு 4 போகலாம். ஸ்பியர் அட்டாக் எப்பவுமே ஸ்பியரில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மறுபடியும் தப்பிச்சிட்டாங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்துட்டு ஸ்வாட் இருக்குல்ல, ஸ்வாடை வச்சு பின்னாடியே துரத்திக்கிட்டே போகலாம். போடு அவனை ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவன் பயந்துட்டான். சின்ன பையன் இல்லை என்ன இருக்கு. அவன் தான் கூப்பிடவே செஞ்சான். என்ன பிவிபி வாங்கன்னு கூப்பிட்டதே அவன். ஓடுறாங்க பாருங்க. இப்போ நான் தான் ஜெயித்தேன். ஓகே நெக்ஸ்ட் ரவுண்டு. என்ன சொல்லுங்க. ஏரியா ஸ்டார்ட் ஆகலை. அடா பாய். போங்கடா டேய். இதை வரேன். என்னது? ஓகே ரைட்டு. அவனுக்கு லைஃப் இல்லையா? சரி நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி லைஃப் ஏற்றுனதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு ஸ்பியரில் போகலாமா இல்லை ஸ்வாடில் போகலாமா? ஓகே ஸ்வாடு. நம்ம ஸ்பியர் வேஸ்ட்டு தான். ஸ்வாட் வச்சே போகலாம். டேய் தம்பி, நான் யார் தெரியுமா? AG2K தமிழன். பயந்து ஓடுறான். போடு மாசு. நம்ம தான் ஜெயித்தோம். சூப்பருங்க. இதை பாருங்கள் சோல்ஜர்ஸ், பார்த்தீங்களா? இவன் என்ன ஒரு பாட்டுன்னு வச்சு என்னை பிபி கூப்பிட்ருக்கான். ஆனால் நான் யாருன்னு தெரில அவனுக்கு. ஓகே இப்போ நம்ம இந்த நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம் வாங்க. என்ன அப்படியே நிற்கிறான். ஏதோ பக்காயிட்டு நிற்கேன். இல்லை அவன் ஏதோ ட்ரிக் பண்ணி அடிக்கிறான். நம்ம யார்? நானும் அடிப்போம்ல. என்ன பண்ணுற தம்பி? போச்சுங்க. போச்சு. சரி ஓகே நோ ப்ராப்ளம். இதுவரை அவன் எவ்வளோ ரவுண்ட் வின் பண்ணியிருக்கான்? 2 ரவுண்டு தான். 2 ரவுண்டு தான் வின் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ மறுபடியும் நம்ம ஆட்டத்துக்கு கிளம்பலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்பியர் வேஸ்ட்டு தான். நான் ஸ்வாடை யூஸ் பண்ண போகிறேன். மிஸ் ஆகிட்டேன். என்ன மிஸ் ஆகிட்டே இருக்கான்? போடு ஓப்பி. போடு வேற லெவல். ஒரு வழியாக நம்ம வந்து பிவிபி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த பிவிபியோட வின்னர் யாருன்னா நான் தான் அந்த வின்னர். சூப்பர். பார்த்தீங்களா நல்லா இருக்குல்ல? எதுவுமே தெரியாமல் உள்ளே வந்தேன். ஆனால் நான் வின் பண்ணிட்டேன். நினச்சி கூட பார்க்கல வின் பண்ணுவேன்னு. இவனே எப்படி மொக்க வாங்குவான்னு நினைக்கல. ஸோ எனவே நான் வின் பண்ணிட்டேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே என்னோடய கேம் பிளே எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. கமெண்டில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைனாலும் மறக்காமல் ரெட் ஹார்ட்டையாவது கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என் கூட ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய டிஸ்கார்ட் லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை ஜாயின் பண்ணி என்னை கனெக்ட் பண்ணலாம். ஸோ நான் உங்கள் கூட ப்ளே பண்ணுறதுக்கு ரெடி. அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் தென் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாய். மொச்சக் பச்சக் லொச்சக் மொச்சக் பச்சக் லொச்சக் பச்சக்